ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பாப்பாவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும். சரி நம்ம புள்ள இந்த நேரத்தில் தூங்கும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே போஸ்ட்மார்ட்டமில் வந்து நம்ம வந்து கோல் வந்து பாப்பா ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறனால வந்து நம்மளால் வந்து டெஃபிசிட்டில் போக முடியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கேலரிஸ் விட கம்மியாக சாப்பிடணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம போஸ்ட்மார்ட்டமில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வராது. ஏன்னா நீங்கள் சர்ப்ளஸில் இருந்தீங்கன்னா தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ப்ளஸில் தான் இருப்போம். மெயின்டெனன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். பட் அதை வந்து ஹெல்த்தியான சோர்ஸஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக வந்து நியூட்ரிஷியஸாக வந்து அம்மாவுக்கு ஃபீட் பண்ணோம்னா அம்மாட்டிருந்து வர பால் நல்லாயிருக்கும், குழந்தை சூப்பராக இருக்கும். குழந்தை சூப்பராக இருந்தாவே ஃபஸ்ட்டு டிக் மார்க் முடிஞ்சு. இல்லை நம்ம வந்து அது ரொம்ப கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜிம்மு அதுதான் மெயின் முக்கியம். வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்டிலேருந்து 5-10 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய ஜிம்முக்கு முடிஞ்சால் ஒரு 40 மினிட்ஸ் டெய்லியும் நான் ஒரு 2 months கழித்து சொல்கிறேன். 2 months 3 months கைனகாலஜிஸ்ட்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 3-4 டைம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் வாக்கிங்னு ஆக்டிவிட்டியை ரெஸ்யூம் பண்ணுறது தான் கோலாக இருக்கணும்.